தனுஷ் தயாரிக்கும் படத்துல ரஜினிக்கு ஜோடியாக த்ரிஷா அல்லது நயன்தாரா நடிக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கபாலி படத்தை அடுத்து பா ரஞ்சித்தை சூர்யா இயக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில் அவர் மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கியிருக்காரு அப்படின்னு தகவல் வெளிவந்தது. இந்த படத்தை தனுஷோட உண்டர்பார் பிலிம்ஸ் தயாரிக்குது. படத்துக்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையமைக்கிறாரு. தனுஷோட சேர்ந்து வேலையில்லா பட்டதாரி படத்துல நடிச்ச வட சென்னை படத்துல நடிக்கும் அமலா பால் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிப்பாங்க அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டது. தனுஷோட சேர்ந்து வேலையில்லா பட்டதாரி படத்துல நடிச்ச வட சென்னை படத்துல நடிக்கும் அமலா பால் ரஜினிகாந்த் ஜோடியாக நடிப்பாங்க அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டது. ரஜினிக்கு ஜோடியாக அமலா பால் நடிக்கல, த்ரிஷா இல்லனா நயன்தாரா தான் ஜோடியாக நடிக்கக்கூடும் அப்படின்னு இப்ப தகவல் வெளியாகிருக்கு. நயன்தாரா ஏற்கனவே சந்திரமுகி, சிவாஜி, குசேலன் ஆகிய படங்கள்ல ரஜினியோட நடிச்சிருக்காங்க. மேலும் நயன்தாரா தனுஷோட நெருங்கிய தோழியும் கூட. நடிக்க வந்து 17 வருஷம் ஆயிடுச்சு, இதுவரைக்கும் ரஜினியோட சேர்ந்து ஒரு படத்துல கூட நடிக்க முடியலையே அப்படின்னு தன்னோட இயக்கத்தை த்ரிஷா பலமுறை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட ஆசை நிறைவேறுதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தல அஜித் அவர்கள் ரசிகர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆரோனுக்கு ரசிகர்களாக இருக்கிற காரணம் அருமை தம்பி அஜித் அவர்களுக்கும் நன்றி கூறி கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு நடிகன் இன்னொரு நடிகருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அதுதான் அஜித், அதுதான் தல. அவருக்கு நானும் அருணும் என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம்.